வணக்கம். இந்த வீடியோ 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக இயற்பியல் எழுதக்கூடிய மாணவர்களுக்கானது. ரொம்ப தீவிரமாக ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருப்பீங்க. இப்போது இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு வினா தொகுப்பு இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ். தமிழ் மீடியத்தில் தனியாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனி லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்திங்க. அந்த அந்த வினா தொகுப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த 11 பாடங்களுக்கும் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் பார்ட்டாக கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆல் பாசிபிள் கொஸ்டின்ஸ், எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற எல்லா கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கில் பார்த்திங்கன்னா அதில் ப்ராப்ளம்ஸும் இருக்கும், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி கேட்ட பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அதுவும் கொடுத்துருக்கோம். கொஸ்டினில் ப்ராக்கெட்டில் இப்போ கடைசி 3 வருஷத்தில் 2023, மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025 கேட்ட வினாக்கள் எது அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்லேயே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது நமக்கு தேர்வில் அதிகமாக கேட்க வாய்ப்புள்ள கேள்விகள் எது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கோம், போல்டாக கொடுத்துருப்போம். அது ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம். அதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த வினா தொகுப்பை, இந்த கொஸ்டின் கலெக்ஷனை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, புக்லேயோ அல்லது கைட்லேயோ மெட்டீரியல்ஸ்லேயோ படிச்சிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த 3 நாட்களில் மறுபடியும் அது எல்லாமே ரிவிஷன் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சாப்டர் படித்து முடித்தோடனே இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் உள்ளதில் இந்த ஒரு சாப்டர், உதாரணமாக ஃபஸ்ட் சாப்டர் படித்தாச்சு அப்படின்னா ஃபஸ்ட் சாப்டரில் எடுத்துகிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஒவ்வொன்றா நம்ம ஆன்சர் தெரியுதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸுக்கு நமக்கு ஆன்சர் படிச்சிருக்கோமா, படித்தது ஞாபகம் வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸும். ஓகே, ப்ராப்ளம்ஸும் இதில் ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸ், நம்ம ப்ராப்ளம்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை பொறுத்தவரையும் செலக்டட் ப்ராப்ளம்ஸ்னு ஒரு தனி வீடியோ, அதில் லிங்க் கொடுத்துருந்தோம். டேபிள் காலமாக போட்டு எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு அதிகம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், 2 மார்க்கில் 3 மார்க்கில் இதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 1 மார்க்கும் பார்த்திங்கன்னா தனியாக புக் பேக் 1 மார்க் இல்லாமல் தனியாக புக் இன்சைடு உள்ளேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குன்ட்டு நம்ம ஒரு 200 கொஸ்டின், பார்ட் ஏவுக்கு 100 கொஸ்டின், பார்ட் பிக்கு 100 கொஸ்டின்ஸ்னு தனியாக அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதோடய லிங்க்கெல்லாம் கூட இந்த இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் கூட கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி அதை பார்க்காதவங்க அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒவ்வொரு சாப்டர் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாப்டருக்கும். ஓகே, அதே மாதிரி முன்னாடியே கூட படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட என்னென்ன கொஸ்டின்லாம் நம்ம படிக்கணும், ஒரு சாப்டரில் முக்கியமான கொஸ்டின்ஸ் எது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். குறிப்பாக 5 மார்க்ஸ்லாம். ஓகே, அதை அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 13 பக்கம் இருக்குது. தமிழ் மீடியம்னா 13 பக்கம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்னா ஒரு 11 பக்கம் இருக்கும், தனித்தனியாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் வச்சுக்கிட்டு நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணால் நல்லது. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.